அதிமுக சார்பில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் அக்கட்சியின் தலைமையகத்தில் நேர்காணல் நடைபெறுகிறது. மக்களவைத் தேர்தலுக்கான 39 தொகுதிகளில் போட்டியிடுவதற்கு அதிமுக சார்பில் 1736 பேர் விருப்ப மனு அளித்தனர். அவர்களுக்கான நேர்காணல் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி, துணை ஒருங்கிணைப்பாளர் கே பி முனுசாமி மற்றும் வைத்தியலிங்கம் ஆகியோர் நேர்காணல் நடத்துகின்றனர். 20 தொகுதிகளுக்கான நேர்காணல் இன்று நடைபெறுகிறது. முதற்கட்டமாக காலையில் சேலம், கள்ளக்குறிச்சி, கரூர், நாமக்கல், ஈரோடு, திருப்பூர், கோவை, பொள்ளாச்சி, நீலகிரி மற்றும் விழுப்புரம் தொகுதிகளுக்கான நேர்காணல் நடக்கிறது. பிற்பகலில் தேனி, மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி மற்றும் நெல்லை ஆகிய தொகுதிகளுக்கான நேர்காணல் நடைபெறுகிறது. மக்களவைத் தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனு தாக்கல் செய்தவர்களிடம் வரும் 13ஆம் தேதி காலை 10 மணி முதல் நேர்காணல் நடைபெறவுள்ளது. அக்கட்சியின் பொதுச் செயலாளர் விஜயகாந்த் முன்னிலையில் ஒரே நாளில் நடைபெறும் நேர்காணலில் விருப்ப மனு தாக்கல் செய்த அனைவரும் கலந்து கொள்ள வேண்டுமென அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கழக உறுப்பினர் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, கல்வி சான்றிதழ், தனி தொகுதிக்கு என்றால் சாதிச் சான்றிதழை எடுத்து வர வேண்டுமெனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.